சிவனேந்திரா பேர்ட்ஸ் அண்ட் பெட் ஷாப் ஓரி உங்கள் ரமேஷ். அதாவது என்ன, இந்த வீடியோவில் நம்ம ஷாப்பில் இருந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் வெரி சக்ஸஸ்ஃபுல். உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று அவங்க பேர்ட் பார்த்தாங்க, ஒரு கர்ண ஜோடி பார்த்துட்டு ரேட் எவ்வளோன்னு கேட்டாங்க. உடனே ரேட் சொன்னேன், மறுவாரத்தை பேசல. ஓகேண்ணா கொரியர் பண்ணிடுங்க, பணம் போட்டு விட்றேன்னாங்க. நான் இது வரைக்கும் கொரியர் பண்ணதில்லை, அதனால் எனக்கு அதை பற்றி என்னன்னு தெரியல. நான் விசாரிச்சுட்டு எந்த வண்டியிலையாவது போட்டு அனுப்ப முடியுதா நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் பணத்தை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தவடல் ஒரு ஜோடியும் இன்னொருதாங்க திருப்பூர்லேருந்து நம்ம கர்ணா ஒரு ஜோடியும் கேட்டிருந்தாங்க. சென்னையில் உள்ளவங்க தவடல் கேட்டிருந்தாங்க. அப்போது சரிங்க சார், நான் இது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லை, நான் போய் எந்த பஸ்லேயோ இதில் கேட்டு வரேன் அப்படின்ட்டு போய் பஸ்ஸில் விசாரிச்சா ஆம்னி பஸ்காரங்க 1200 ஒரு டப்பா கேட்டிருந்தாங்க. சரியான மண்டை கிறுக்காகி போச்சு. உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன், பஸ் ஸ்டாண்ட்லேயும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஹைதராபாத் ஹோட்டல் ராஜன் அவங்க தான், அவங்கள பார்த்து அவங்க ஒரு தகவல் சொல்லி அவங்க தகவலின் படி ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதை கான்டெக்ட் பண்ணி ஒரு தெரிஞ்ச வண்டியில் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அவர்கிட்ட சொன்னோம். அப்போ பார்சலுக்கு 500 சென்னைக்கு கேட்டாங்க. அப்போ உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இதுமாதிரி சென்னைக்கு 500 கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படின்னு, ஒரு பேர் தான் வேணுமா இல்லை கூடுதலாக வேணுமா அப்படின்னு. ஒரு பேர் அப்படின்னாங்க. ஒரு பேர் வாங்குறதுக்குலாம் நீங்கள் 500 நீங்கள் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு, உங்கள் ஊர் பக்கத்துலேயே எங்கே இருந்தால் வாங்கிக்கிங்க அப்படின்னு அவங்கள இது பண்ணி, இல்லைன்னா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாப்புல. அதான் பெஸ்ட்டு. நம்ம 4-5 ஜோடி எடுத்தோன்னா பிரயோஜனப்படும். டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த திருப்பூர்காரங்கள இந்த கர்ணப்புறா பார்த்தாங்க. பார்த்த உடனே ரேட் சொன்னோடனே அப்செட் பண்ணிட்டாங்க. ஓகேனா நீங்கள் பார்சல் பண்ணுங்கள், நான் இப்போ உடனே பணத்தை போட்டு விட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வண்டி பிடிக்கணும் பாருங்கள். அப்புறம் அவங்களுக்கு ஒரு வண்டியை பார்த்து ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணதையும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வீடியோ எடுத்து அவங்களுக்கும் வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். அவங்களுக்கு என்ன யாரும் தெரியாது பாருங்கள். அவங்க ஒரு சேஃபுக்கு அவங்க என்னோட வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து பண்ணுறாங்க. அது எனக்கு கேட்குது. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, யாருனாலுமே இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாதுங்க, நம்பி செய்ய முடியாது. நம்ம பணத்தை போட்டுட்டு இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வாழ்க்கையில் இழந்தது நிறையா உண்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த தம்பி அழகாக பண்ணாங்க. உண்மையாக அவருக்கும் ஒரு பாராட்டுகள். ஏன்னா நம்ம சேஃப், நம்ம சைட் சேஃப் நம்ம தாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் தான் நான் அப்புறம் பேர்ட்ஸை டப்பு பிடிச்சி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் போட்டு பேக் பண்ணி நம்ம பசங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம ஊரில் வெங்கடேஷன் ஒரு பையன் ரொம்ப சப்போர்ட், அஜய் அப்படி 2-3 தம்பிகள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி பேக் பண்ணி டப்புன்னு கொண்டு கொடுத்து ஏறிட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் வாங்கி அந்த தம்பிக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன். காலையிலே அவங்களுக்கு ஃபோன் அடிச்சேன், அந்த தம்பிக்கு வந்து கிடச்சிச்சா, பேர்ட்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படி கேட்டு அவங்க ரிசல்ட் சொன்னதுக்கப்புறம் சூப்பராக இருக்குன்னா ஒன்றும் குழப்பம் இல்லை அப்படின்றதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷமே வந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸ், இனிமேல் அடுத்தபடி சக்ஸஸ். நான் என்ன அவங்களுக்கு அது மட்டும் இல்லை, இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அந்த ஒரு காரணம் அப்போ சொன்னேன் 500 சார்ஜ் பண்ணோன்னே ஒன்றும் இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க 2-3 அதாவது 2 ஜோடிக்கு தவறால் மொத்தம் 6 புறா நேற்று அனுப்பிச்சிருந்தேன் அவங்களுக்கு. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் ஆகுது. அதனால் ஒரு பேர்டு வாங்கினா ஒரு குறிப்பிட்ட இதை வாங்க, இல்லாட்டி நம்மளுக்கு கிடைக்கல ஒரு ரேர் வெரைட்டி இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னா பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை.